ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். இது 100% ஃப்ரீ கிளாஸ். மொத்தம் நமக்கு 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்ல வரக்கூடிய சப்டாபிக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கிளியரா நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். அதுதான் இதுல மெயின். சரிங்களா? உங்களுக்கு ஃபீஸ் ஃபுல்லா அகாடமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல சார்ஜ் பண்றாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேட்ச்ல எப்படி சார் நான் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கிளாஸ் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அதுல ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. கிளாஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம். நோட்ஸா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துருவோம். சார் நான் யூஜி முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு சார், 10-15 வருஷத்துக்கு மேல ஆச்சு, சுத்தமா ஞாபகம் இல்லை, என்னால படிச்சு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணோம் என்பது இழுக்கு. இந்த ஒரு திருக்குறள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னா 100 தடவை கூட யோசிங்க படிப்போமா வேணாமான்னு. ஆனா ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டீங்கன்னா அதை விட்டு வெளியில போயிடக்கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டீச்சர்ஸ், பிகாஸ் வி ஆர் டீச்சர்ஸ். நமக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து தெளிவா நடத்திடுவாங்க. அதனால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். ஆனா நீங்க தொடர்ந்து கோஆபரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு மினிமம் 1 hour, மேக்சிமம் 4 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நாம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், சார் இந்த வருஷம் எக்ஸாம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எக்ஸாம் வரும். சரி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். மெயினா நம்ம யூஜிடிஆர்பி கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுல மாற்றம் இல்லை. வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு படிக்காம விட்டுட்டீங்கன்னா திடீர்னு நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம உட்காந்து படிக்கிறது வேஸ்ட். ஸோ இப்பவே நம்ம முழிச்சுக்கிறோம். இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். சரிங்களா? அந்த நேரத்துல உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுசா முட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் டீச்சர்ஸா இருப்பீங்க, பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவீங்க. தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அஸ் அ டீச்சரா நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், எப்பயுமே ஒரு அரசு பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வாங்கணும். ஓகே டீச்சர்ஸ், அது ஒரு தனியார் பள்ளி ஆசிரியருக்கு அதோட அருமை தெரியும். சரிங்களா? ஸோ உங்கள் வலியும் வேதனையும் எனக்கு புரியும். அதனால இந்த வாய்ப்பு, அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்றது தெரியாது. எதுவுமே அந்தந்த காலத்துல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்றாங்க இல்லையா, அந்தந்த காலத்திலேயே நாம அதை படிச்சு முடிச்சிடணும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. முழுக்க முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயா தான் கிளாஸ் கொடுக்க போறோம். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றேன் டீச்சர், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிருங்க. டெய்லியும் ஒரு 1 hour மினிமம், மேக்சிமம் 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்க டைமை பொறுத்து. பிகாஸ் ஜென்ஸ் இருப்பீங்க, லேடிஸ் இருப்பீங்க, நமக்கு ஒர்க் அதிகமா இருக்கும், எல்லாம் இருக்கும் தான். கொஞ்சம் டைம் மெனக்கிடணும். நான் திரும்ப சொல்றேன், வி ஆர் டீச்சர்ஸ். நம்மளால கண்டிப்பா முடியும், முடியாதது அப்படின்றது கிடையாது. சரிங்களா? என்ன மெனக்கிடணும், டைம் மெனக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும். ஸோ நீங்க படிக்க முடிவு எடுத்துருங்க. முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இது வரைக்கும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போன டீச்சர்ஸ் பிளஸ் சிவி வரைக்கும் போயிட்டு போஸ்டிங் கிடைக்காதவங்க, ஸோ இந்த மாதிரி வெல் நாலேஜான பர்சன்ஸ் வச்சுதான் நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு அவங்களோட முழு கைடன்ஸ் இருக்கும். அவங்க கைடன்ஸை யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரமா போஸ்டிங் போறதுக்கு வழியை பாருங்க. ஓகே டீச்சர்ஸ், ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். படிக்க மட்டும் நீங்க ரெடியா இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.